நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் செவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பார்க்கலாம். இசைத்தமிழில் காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு திரைப்படத்துலேருந்து காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை அந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினது. காதலிக்க நேரமில்லை என்ற படம் 1964 வந்தது. கவியரசர் கண்ணதாசன் மிக அற்புதமாக எழுதியிருப்பார். இந்த பாடலை பாடியது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவர் முத்துராமனுக்கு குரல் கொடுத்துருப்பாரு. முத்துராமன் காஞ்சனாவை காதலிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரவிச்சந்திரனுக்கு வயதான அப்பாவாக நடிக்க வேண்டிய சூழல். ஆனால் காஞ்சனாவுக்கு தனது காதலர் முத்துராமன் தான் இங்கே ரவிச்சந்திரனோட அப்பாவை வந்திருக்காருன்னு தெரியாது. ஒரு நாள் எல்லாம் பிக்னிக் போகிறப்போ இந்த பாடல் பாடுறாங்க. அப்போது இவங்களுக்கு கோபமாக வருது. இந்த ஒரு வயசான தாத்தா நம்மளை இப்படி பாடுறாரே, கொஞ்சம் கூட தராதரம் இல்லாமல், அப்படி தான் அவங்களுக்கு கோபமாக வரும். ஆனால் இது உண்மையிலே அவர் முத்துராமன் இவங்களுடைய காதலன் தான். இப்படி ஒரு 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 திருப்பமுள்ள ஒரு பாடல்னு வச்சுக்கலாமே. அதனால் இது என்ன ஆகும்னா, வயதானவராக பாடிக்கொண்டே இருந்து பாதியில் பழையபடி தன் முத்துராமன் என்பதை காட்டிக்கொண்டு எளிமையாக துள்ளலாகவும் பாடணும். அப்போது இதுக்கு பாருங்க, சீர்காழி கோவிந்தராஜன் ரொம்ப அருமையாக பாடுவார். சீர்காழி கோவிந்தராஜன் அமுதும் தேனும் எதற்குன்ற பாடலாம் பார்த்திங்கன்னா அத்தனை அழகாக பாடியிருப்பார். அவ்வளோ நல்ல குரலும் அவருக்கு உண்டு. ஆனால் பக்தி பாடல்கள், இந்த தத்துவ பாடல்கள், அந்த மாதிரியெல்லாம் ஆசிரியர் பாடல்கள்லாம் பாட வச்சு அவர் குரல் அதுக்கு தான்ற மாதிரி இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது. ரொம்ப ஹீரோயிசமான ஒரு குரலும் கூட அவர் குரல். அது இந்த பாடலில் தெரியும். இந்த பாடலில் அவர் வயோதிகராக இருந்து அப்புறம் இளமையாக நடிக்கிறார். வயோதிகராக நடிக்கிறார், இளமையாக இருக்கிறார். அப்போது அந்த 2 குரல்லையும் பாடணும். ஒரே பாடகர் 2 குரல்லையும் பாடும்போது அந்த வித்தியாசத்தை அத்தனை அழகாக காட்டியிருப்பார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் முதல்ல எடுத்தவொடனே அந்த வயதானவர் பாடுற மாதிரி. இதில் இசை எம்எஸ்வி விஸ்வநாதன் ஐயா அவர்களும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் இசை. மிக பிரமாதமான இசை. டி.கே. ராமமூர்த்தி பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தில் அவங்க 2 பேரும் இணைந்திருந்து ரெட்டையர்களாக இசையமைத்த போது பார்த்திங்கன்னா அவர் வயலினிஸ்ட்டு, மிக பிரமாதமான ஒரு வயலினிஸ்ட். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, பாடகர்களுக்கு கூடவே ஒரு ரெட்டை நயனம் மாதிரி ஒரு அத்தனை மெல்லிசாக, அந்த போவை எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சா அவ்வளோ சன்னமான ஒரு குரல் வரும்னு தெரியாது. பாடகர்களுக்கு அந்த குரல் கூட ரெட்டை நயனம் மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு வயலின் கேட்கும். டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் கால பாடல்களை இதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு சிறப்பு. அந்த அவங்களோட பாடலில் அது ஒரு சிறப்பாக இருக்கும். வயலினை அவர் எடுத்துப்பார் கையில். அப்படி இந்த பாடலில் காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை. அவர் கவியரசர் அத்தனை அருமையாக எழுதியிருக்கார். இவ்வளோ வயசானவர் போய் காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் வழியும் இல்லையா, வாலிபத்தில் அதுக்கு வழியே இல்லை, ஜாதகத்தில் வழி இல்லை அப்படின்னு சொல்லி பாடுறாரு. திருப்பி காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுவார் அந்த இடத்த. அப்புறம் வயலின்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும். வயலின் ஃப்ளூட், அதுக்கப்புறம் சந்தூர் வரும். ரொம்ப அழகாக சந்தூர் வரும். அந்த நீர்நிலை பக்கத்தில் பாடுறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் அந்த சந்தூர் இசை வச்சு. அப்புறம் பஞ்சனையும் கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை, அந்த வயோதிக புருஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விப்ராட்டை கொடுத்து வயதானவங்க எப்படி குரல் தடுமாறுமோ, அந்த குரல் நடுங்குமோ, அது இருக்கும் அதில் அவர் பாடியிருக்கிறது சீர்காழிக்கு வந்துருச்சு பாடினதில். அப்புறம் வஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை, பஞ்சு போல் நரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து 2 கட்ட வேலையிலே கண்டேனே உன்னையடி சொல்லிட்டு கண்டேனே உன்னையடின்னு அவ்வளோ ஆதங்கமாக அவ்வளோ ஏக்கமாக பாடுவார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் காதலிக்க நேரமில்லை அப்படின்ட்டு திருப்பி ஃப்ளூட், வயலின், அந்த சந்து பழைய மாதிரியெல்லாம் வரும். வந்துட்டு காயிலே சுவைப்பதில்லை கனிந்தப்பில் கசப்பதில்லை, நோயெல்லாம் உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும்னு சொல்லிட்டு மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை. இவரே வயசானவர், இதுக்கு மேலே மாமனார் கொடுமை எங்கேருந்து இருக்கோம். தன்னோட ப்ளஸ் பாயிண்டெல்லாம் சொல்கிறாரு. மாமியார் கொடுமை இல்லையா, மாமனார் யாரும் இல்லையா, இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லைன்னு பாடிட்டு இவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அந்த பள்ளத்தாக்குமா இருக்கும், அங்கே தள்ளி விட்டவுடனே அவங்க விழுந்துட்டு உருண்டு போயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இவங்க காஞ்சனா தேடுவாங்க. அந்த தேடுறதுக்கு கிட்டார் பிசிக்கோட்டெல்லாம் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. டிங் 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 அப்படி தேடி பின்னால் பதுங்கி வர்றதுக்கு அந்த இசை நிறைய கொடுப்பாரு.
அந்த எம்எஸ் விஸ்வநாதன் சார் அந்த அந்த இசை அதில் வந்திருக்கோம். வந்துட்டு அப்புறம் அபுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன், அபுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன், பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். ஏன்னா ஒரு வயசானவர், இவர் இளமையானவர். இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி பேசி வந்தேன், சந்திரனை கண்டு வந்தேன் சரசம் புரிய வந்தேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோக்கு குத்தாட்டம் அப்படி. ஏன்னா இளமையாக வந்துட்டார். அப்போ அந்த குத்தாட்டம் எப்படி வயசானப்போ தொண்டை நடுங்கி பாடினாரோ, இங்கே இளைஞன்னும் போது அவ்வளோ உற்சாகம் கொப்பளிக்க ஒரு இளைஞனை போல் ஒரு துடிப்போடு அவ்வளோ உற்சாகமோட புத்துணர்ச்சியோடு பாடணும். அப்படி பாடியிருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன். அப்புறம் காதலிக்க நேரம் உண்டு கண்ணியுண்டு காலையுண்டு, வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் வழியும் உண்டு சொல்லிட்டு தானே 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 அதான் உற்சாகம் தானே தானே அப்படின்னு அந்த ஃபோக் மியூசிக் அவ்வளோ உற்சாகமாக அவருக்கு இணையாக குத்தாட்டம் மாதிரி போட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக பாட முடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரே பாடலில் 2 விதமான இசை, 2 விதமான குரல் பாவங்கள், 2 விதமான நபருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் இசையமைச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. நல்ல ஒரு அழகான ஒரு பாடல். காதலிக்க நேரம் படத்தில் இந்த பாடலை கேளுங்க. நன்றி.